பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைக்கு காலையில் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ். உங்க எல்லாரையும் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவது மாத்திரமல்ல, உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். தேவ கிருபை உங்களை இன்றைக்கும் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி நீங்க கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால தானே நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க உடனுக்குடன். அவர்களும் கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் வருகிறார், அவர்களையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஜெபத்தோடு நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிப்பீங்களா? வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தலுக்கும் மானவைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நதியோரமா இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவிதமான விருட்சங்கள். நதி என்றாலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு தான் அடையாளம். யோவான் 7:38-39 வசனத்தின் படி, அப்போ அந்த அபிஷேகமாகிய நதி உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்க கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் பலசாலியாய் இருப்பது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமானது கனி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. கனி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளெல்லாம் பேசி ஜெபம் பண்ணி கர்த்தரை மணிக்கணக்கா ஆராதனை செய்தாலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல கனி உள்ள கிறிஸ்தவனாய் நான் வாழ வேண்டும். என் மனைவி என்னை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவனுக்காய் தோத்திரம். பிள்ளைகள் சொல்ல வேண்டும், எனக்கு கர்த்தர் கொடுத்த எங்க அப்பாவுக்காக எங்க அம்மாவுக்காக தோத்திரம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லணுமே. அப்போ பிரியமானவர்களை, கனி ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் வரங்களையும் கொடுக்கிறார், கனியும் கொடுக்கிறாரு. வரங்கள் முக்கியமா? முக்கியம். கனி முக்கியமா? முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கனீர் மிக மிக முக்கியம். அப்போ இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு அன்பின் கனியை தாரும், நீடிய பொறுமையின் கனியை தாரும், இச்சை அடக்கம் என்ற கனியை தாரும். கர்த்தாவே, எந்த நிலைமையிலும் பின்னடையாதபடி ஆண்டவரே நீடிய பொறுமையோடு இருக்கக்கூடிய கனியை தாரும் என்று நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நிறைய தேவ பிள்ளைங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவசரப்பட்டு கோபப்படும் போது, எரிச்சல் வரும்போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதும் அடிபட்டு போயிடுது. அதனால ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் சமாதானத்தோடு நான் ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கனி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேணும். ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்குள்ள நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நிச்சயமா எனக்கு அந்த கிருபை நீங்க தரப்போறீங்க என்று நீங்க விசுவாசிப்பீர்களே, ஆனால் நிச்சயமா ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு தரப்போகிறார். அதுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணிடுவோமா? காலையிலேயே ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அபிஷேக நாதரே, நீர் கொடுத்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஆவியின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாவையும் நிரப்பி கொண்டிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆவியின் வரங்கள் மட்டுமல்ல, ஆவியின் கனி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக. சந்தோஷம் என்ற கனி, அன்பின் கனி, நீடிய பொறுமை என்ற கனி, சாந்தம் என்ற கனி, இச்சை அடக்கம் என்ற ஒரு கனி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக. அதன் நிமித்தம் சத்துருவை அவர்கள் ஆண்டவரை தோற்கடிப்பார்களாக, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை செய்வார்களாக. குறிப்பாக இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை கட்டாயம் நீங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். அதுக்கு அடையாளமாக இந்த குறுஞ்செய்தியை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல்ல நீங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினந்தோறும் இந்த செய்தி உங்களுக்கு வர அது கூடியதா இருக்கும். அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.